கொடுப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் பொருத்தமில்லை. இப்போ எனக்கால 86 இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நான் துறவி சன்னியாசி. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். கார்லாம் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? நான் ஜீப் லாரி கூட ஓட்டுவேன். உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? நாகேஷ் கேஸ் பாலையாது ஷார்ட்டுக்கு நான் மிரண்டுட்டேன். அடுக்கத்தானே திரிக்க கூடாதுன்னு என்னால முடியுமா? அது மோட்டார் சுந்தரம் பிள்ளையில சிவாஜிக்கு பொண்ணான சிவகுமார், இந்த பாப்பார் பொண்ணு நல்லா இருக்கு, நான் பண்ணிக்கலாமா கல்யாணம்? கொஞ்சம் எங்க பண்ண போறீங்க ஷூட்டிங்? மெரினா அப்படின்னு என்ன பார்வை உந்தன் பார்வை. சித்தி பையனா இருக்கணும் அவங்க எல்லாம் மாட்டி விட்டதுனால தானே எல்லாமே கோர்ட்ல கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. வீடு வாசல் எல்லாமே கான்ட்ராக்ட்ல இருக்கேன். நான் 600 எதுக்கு அதையே சொல்றேன்னா. வணக்கம். வணக்கம். 61 வருஷம் அது காதலிக்க நேரமில்லை படம் வந்து இப்ப பார்த்தாலுமே கனெக்ட் ஆகக்கூடிய அவ்வளவு அழகான பாடல்கள், நகைச்சுவை காட்சிகள், நீங்க எல்லாரும் நடிச்சதாகட்டும். எப்படி இந்த வாய்ப்பு அமைஞ்சது? நான் வந்து போற பிளைட்ல பாம்பேக்கு போற நேரத்துல ஸ்ரீதர் சார் அங்க இருந்திருக்காரு. ஏய் தேவி இங்க வா அப்படின்னு. என்ன அப்படின்னு அப்படியே பார்த்தேன். அவர் இந்த நகத்தை அது ஒரு பழக்கம் அப்படி இது டைரக்டரா ஐயோ அப்படின்னு தோணிப்பிச்சு. அவரோட படம் எதுவுமே நீங்க பார்த்ததே இல்லையா? ஓ, அவரும் அந்த ஃப்ளைட்ல வந்தார். வந்ததுக்கு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காரலாமா? உட்காருங்க சார் அப்படின்னு. நான் உங்களை வச்சு ஒரு ஈஸ்ட்மன் கலர் எடுக்கணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ ஒர்க்? கோப்பு அதான் அவங்க சொல்லணும். ஏய் தேர்வோமா இவங்களை வச்சு அப்படின்னாரு. பொருளாதார சிக்கல் இருந்துச்சா அந்த டைம்ல? நீங்க வேலைக்கு போய் ஆகணும்னு கட்டாயம் இருந்துச்சா உங்களுக்கு? ரொம்ப கட்டாயம் இருந்தது. ஏன்னா அப்பாவுக்கு வந்து எல்லாமே கோர்ட்ல கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. வீடு வாசல் எல்லாமே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுமா? காதலிக்க நேரமில்லை முதல் நாள் ஷூட்டிங் ஞாபகம் இருக்கா? முதல் பீச். ஓ, அந்த படத்துல ஒரு முதல் காட்சி தான் முதல் நாள் ஷூட்டிங். அதான் சொன்னாங்க, என்ன பார்வை இந்த பார்வை சாங். அதுக்குதான் கட்டுக்கிட்டு இருந்தாராம். ஏன்பா நம்ம தேர்வுமானா தேர்வான்ட்டாராம். என்ன நான் ஆடுறேன் அப்படின்றதே ஆச்சரியம். நான் கொம்புமான் நிப்பேன் அப்படியே. ஆனா நல்லா ஆடி இருக்கீங்க அந்த பாடல்ல. முதல் பாடலே இருக்குமே உங்களுக்கு நடனம்லாம் இருக்குமே. பேசிக்கலி நான் சாஸ்திரமா டான்சர் இல்லையா? அதான் சொல்றேன். அது ஊறி போச்சு. பட் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க இப்படி ஆடுவீங்கன்னு. அந்த படத்துல எல்லா பாடலுமே முத்தான பாடல்கள். காதலிக்க நேரமில்லை பாட்டு நீங்களும் முத்துராமன் ஆடுறது, அந்த பாட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாருமல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் பொருத்தமில்லை. இந்த டான்ஸ்லாம் வந்து மூவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அழகா இருக்கும். நீங்களும் முத்துராமன் ஆடுறது, அவர் வேஷத்தை கலைச்சதுக்கு அப்புறமா காதலிக்க நேரம் இல்லைன்னு பாடுவார், அப்புறம் காதலிக்க நேரம் உண்டுன்னு மாத்தி பாடுவார். எல்லாம் குத்தாட்டம் அதெல்லாம் தெரியலன்னு அவ்வளவு ஈஸியா வராது. இப்ப 2 பேர் ஆடும்போது ஒண்ணு இருக்கு. இப்ப காதலிக்க நேரம் இல்லை பாட்டுல நீங்க 2 பேர் ஆடுறது இருக்கு. இந்த 2 ஜோடிகளுமே இப்ப நீங்களும் முத்துராமன் சாரும் ரவிச்சந்திரன் சாரும் ராஜஸ்ரீ அம்மாவும் சேர்ந்து வந்து நெஞ்சத்தி அள்ளித்தா சாங் இருக்கும். இந்த 2 ஜோடியுமே கடைசியில ஆடுற மாதிரின்னு அது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அது ஞாபகம் இருக்கா அந்த பாடல்? 2 ஜோடியுமே ஆடுறது. கொஞ்சம் நீரோட்டம் போல இங்க வா 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 அந்த பொன்னான கைகள் சாங் கார் நிறைய வாட்டி நீங்க தான் ஓட்டிருப்பீங்க படத்துல. அதுவும் அந்த மலையில எல்லாம் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது எல்லாமே அந்த சாங்லயே இருக்கும். கார் எல்லாம் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? நான் ஜீப் லாரி கூட ஓட்டுவேன். அப்படி எங்க அப்பாக்கு கொஞ்ச நாளைக்கு மிலிட்டரியில ஒர்க் பண்ணாரு. இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். காக்கி லாரிஸ் எல்லாம் வரும். அது இடைஞ்சலா இருக்குன்னு யாராவது வந்தா நான் எடுத்து. அப்படியா? ஓட்டுவீங்களா நீங்க? சின்ன வயசுல சொல்றேன். அதாவது இது சினிமாக்குள்ள வரது முன்னாடியே ஓட்ட தெரியும் உங்களுக்கு? அந்த பயங்கர அப்படிதான் இந்த படத்துலயும் சொல்லுமா ஓட்டிட்டீங்க கார்? நீங்க ஓட்டிட்டீங்க. நீங்க மேக்ஸிமம் நீங்க தான் ஓட்டுவீங்க கார் இல்ல படத்துல வர எல்லா காட்சியிலேயே. முதல் படமே அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத படமா அமைஞ்சிருச்சு இல்லையா? சோ அதோட ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இவ்வளவு பெரிய காஸ்டோட நடிச்சது. ஜாலியா இருக்கும், பயமா இருக்கும். ஜாலியாவும் இருக்கும், பயமாவும் இருக்கும். அவங்க திட்டினாங்க அந்த நேரத்துல நமக்கு கண்ணுல தண்ணி வந்துருமே ஒழிய, பட் அவங்க நினைவுபடுத்துறாங்க நீ இந்த மாதிரி அந்த கரெக்டா வரணும் இல்லையா? அந்த டிசிப்ளின் அநேகமா அவங்களாலேயே திரும்பி யாரையாவது போட்டு எடுக்க முடியும். ஏன்னா
நான் புதுசு, ரவி புதுசு. ஆனா நீங்க 2 பேர் மட்டும் தானே புதுசு அந்த படத்துல. ஏதாவது நீங்களும் சரி, ரவிச்சந்திரன் சாரும் முதல் படம். இப்ப பாலையா பத்தி எல்லாருக்குமே தெரியும். நாகேஷையா நடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி. ராஜஸ்ரீ அம்மா ஆகட்டும், முத்துராமன் சார், ராகவன் சார், இவங்களும் ஆல்ரெடி நடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பெரிய நடிகர்கள் வந்துட்டாங்க, ஆல்ரெடி படங்கள் பண்ணிட்டாங்க. இல்ல உங்களுக்கு என்ன போச்சுன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்த உடனே அவங்களும் யங் ஆயிட்டாங்க. நாகேஷ் டிஎஸ் பாலையா அந்த ஷாட்டுக்கு நான் மறந்துட்டேன். எங்க சிரிச்சா என்ன ஆகணும். அந்த நாகரெட்டி சார் வெளியில நிக்கிறாரு, ஒரே டேக்கிறான், ஒன் டேக். காதலுக்கு நேர்மை அந்த கதை சொல்ற scene. ஒரே ஷாட், யாருமே கிடையாது. நான் இருந்தாகணும் அப்பா அது கத்தணும். ஸோ நான் சிரிக்கக்கூடாதுன்னு என்னால் முடியுமா அது? நானும் அவங்க துணி வச்சுக்கிட்டேன், என்ன ரொம்ப பிடிச்ச வேலை இருக்கு, ஷார்ட் கட்டுவிடும் அப்படின்னு. ஸ்ரீதர் சருக்கு பவுட்ஸ் வருது, அவர் மெதுவாக நடந்து போயிட்டார் பண்ணிக்கிட்டோன்னு. ஒன்லி கேமராமேன், ஒன்லி கேமராமேன். நான் என்ன ஐயோ இவங்க என்ன போனா கேமரா அது பாட்டில் ஓடிடுமோ, ஆள் பக்கத்துல இருந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஃப்ளோருக்கு அந்த பக்கம் போயிட்டு நான் அப்படியே திரும்பி பாக்குறேன், எல்லாம் வெளியில ஷார்ட் கட் அப்படின்னு சிரிப்பு மொத்தம் ஓடிட்டாங்க அது ஸ்டூடியோ பூரா. அப்புறம் நாகேஷ் பாலையா அவங்க ஷார்ட் ஆடுறதுக்குமா என்ன மாதிரி சீன் இல்ல அது? அப்பா இல்ல அவங்க ஷார்ட்டை முடிச்சிட்டு நம்ம பண்ணோமா, நான் அவங்க டைமிங்க்கு நான் கத்தணும், அதுக்கு வெயிட் பண்றேன். நான் துணி வேற வச்சுக்கிட்டு அது கட்டிங் பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காரோ. பகவான் அது கூட பகவான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரெயின், அதாவது நம்ம பேசல யாரோ பேச வைக்கிறாங்க, நம்ம செய்யல அப்படிங்கிறது உணர்றதுக்கு அதுக்குள்ள புண்ணிய காலம் எல்லாம் ஆயிடும். இப்போ எனக்கால 86 இருந்தேன். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணதுன்னா சாமியை கூட தெரியுது. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நியாயமா ஒரு இயற்கையா என்ன சொல்லணுமோ அது வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். எம்ஜிஆர் ஐயாவோட எப்படி இருந்துச்சு முதல் படம் நடிச்சது? அவர் பாட்டில் அவர் வேலை பண்ணிட்டு அவர் பாட்டில் அவர் போவார். ஐ ஹவ் பீன் அ ஃபேன் ஈவன் ஸ்கூல் டேஸ். ஓகே, எங்களுக்கு ரிக்ஷா இருக்கு, ஸ்கூல் வீட்டில் இருந்து ரிக்ஷா வந்துடும், அவங்க கூட்டிகிட்டு போகணும். எதிர்த்தாப்புல நல்லா கலராக இருப்போம், இப்படி 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 முடியெல்லாம் ஃபுல்லாக இருப்போம். அப்பா இவ்வளோ அழகாக இருக்காரு. அப்போ சின்ன வயசு தானே, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், இவ்வளோ அழகாக இருக்கானு அங்கேருந்து நான் பார்த்துருக்கிறது இவருடைய நம்ம ஆக்ட் பண்ண போகிறேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஒன்றும் ரெண்டோ நிறையா பண்ணலைங்கிறது ஒரு 2 படங்கள் பண்ணியிருந்தீங்க, கவலையை தவிர. ஆனா 2 படத்துலயுமே ஜோடி ஆக முடியலன்ற வருத்தம் இருந்துச்சா? நான் என் பிறந்ததுலயும் இருப்பீங்க, இதுல இருப்பீங்க, ஒன் சைடா லவ் பண்ற மாதிரி தான் 2 படத்துலயுமே இருக்கு. இல்ல மோஸ்ட்லி எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ல என்ன இருந்ததுன்னா 2 ஹீரோயின்ஸ் இருக்கும்போது மோஸ்ட்லி யாரோ ஒருத்தர் தான் ஜோடியாக முடியும் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஷியலோ ஏதோ, அது லேட்டர் ஆன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட கேரக்டர் பண்ணது சந்தோஷம். ரொம்ப நல்லா பேசுறாரு என்கிட்ட. நான் மாமூலா ஏதாவது இன்விடேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்தா சொல்லிவிட்டு அனுப்புவாரு, இன்விடேஷன் வரும். இந்த நத்திங் இஸ் நாட். அதுதான் உங்களோட முதல் படம் எம்ஜிஆர் சாரோட நடிச்சது. அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்கு பறக்கும் பாவையில? ஒருவேளை அந்த கேரக்டருக்கு வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, ஒரு நல்ல ஹீரோயினா போட்டா அந்த கேரக்டர் வந்து யாரு வில்லன் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு, அவங்க கான்செப்ட் இருக்கலாம். ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், ஒன் சைடு லவ் பண்ணி லாஸ்ட்ல பார்த்தா அவரே ஆள் வச்சு கொல்ற மாதிரி இருக்கும் காட்சி கடைசியில. ஸோ பிக்சருக்கு அது எடுபடுது, எனக்கு எடுபடாம இருக்கலாம், பட் பண்ணணும் இல்லையா? இப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆரம்பிச்சு நெகட்டிவ் ஷேட்ல போற மாதிரி இருக்கும். எனக்கு அவரோட கேரக்டர் பண்றேங்கிறது ஒரு சந்தோஷம் தான். ஓகே. ஏன்னா மெரினா பீச் சாங் போடும்போது எம்ஜிஆர் சார் வந்து ஸ்ரீதர் சாரை கேட்டதாகவும், நான் வந்து 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ கான்ட்ராக்ட்ல இருக்கேன். அவர் மந்த்லி 5000 6000, நான் 600 எதுக்கு சார் அதையே சொல்றேன்னா 600 வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியுங்கிறதுனால இந்த சுச்சுவேஷன் அப்படி மாறி வந்ததுனால படங்கள்ல இந்த மீனாட்சி அம்மன் அங்கேருந்து அவரோட ஆசீர்வாதத்துல வந்து சிவாஜியோட நடிச்சு, மோட்டார் சுந்தரம் பிள்ளையில சிவாஜிக்கு பொண்ணா நடிச்சு, சிவகுமார் அந்த படத்துல வந்து இந்த பாப்பார் பொண்ணு நல்லா இருக்கு, நான் பண்ணிக்கலாமா கல்யாணம்
அப்படி பறக்கும் பாவையில சொன்னீங்க இல்லையா, இப்ப அந்த பாடல் வந்து எம்ஜிஆர் சாரும் உங்களுக்கு அந்த கொரியோகிராஃபி வித்தியாசமா இருக்கும். விலங்குகள் மாதிரிலாம் வேஷம் போட்டு அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. எம்ஜிஆர் சாருமே ஒரு மாதிரி சர்க்கஸ் பேக்ட்ராப் அப்படின்றனால அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆடுறதே வித்தியாசமா இருக்கும். அந்த முத்தம மோகமா சாங்கே சரி. ரொம்ப நல்ல சாங் அது. அதை எதுக்கு கன்சீவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை சர்க்கஸ் பிக்சரா இருக்கிறதுனால அந்த ஒரு சாங் ஒரு இட்ஸ் எ ரேர் சாங். கரெக்ட். ஏன்னா அது ஏதோ மாதிரி இல்லை, அது சீரியஸாகவே சின்சியராக வந்து எல்லா மிருகங்களையும் எல்லாம் நல்ல டான்சர்ஸே போட்டு எடுத்திருக்காங்க, டீட்டெயில்டாக எடுத்திருக்காங்க. காஸ்டியூம் அது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். ட்ரெஸ்ஸும் கஷ்டம், அது மெயின்டைன் பண்ணுற கஷ்டம், அதில் வந்து ப்ராக்டிக்கலாக கஷ்டம். ஹீரலால் மாஸ்டர் பெரிய மாஸ்டர். அப்படியே பார்த்துட்டு காஞ்சனா என்ன எஸ் எஸ் மாஸ்டர் சொல்லுங்க. ஒன் லெக். நீங்க சொல்றது வந்து முத்தம மோகமோ சாங்ல சொல்றீங்களா? ஒன் லெக் பிச்சை எடுத்து உடம்ப பிச்சை எடுத்துருவாரு. காதலிகள் நேரமில்லை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பண்ணது வீர அபிமன்யு படம். அது தமிழ்லயும் தெலுங்குலயும் ரெண்டுலயுமே நீங்க ஒருத்தர் தான் ரீஃப்ரைஸ் பண்ணீங்க ரோல. ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கு, பார்த்தேன் சிரித்தேன் சாங். எவ்வளவு அழகான ஒரு பாட்டு இல்ல அது? சிவாஜிக்கு ரொம்ப இஷ்டம் அது அந்த பாட்டு. கமலம்மா எப்ப பார்த்தேன் பார்த்தேன் சிரித்தேன் அழைத்தேன் தேனே முடியும் எல்லாம் இல்லையா? நல்லா எடுத்திருக்காங்க. நிறைய ஸ்பெண்ட் வேண்டி இருக்கு இல்ல. எனக்கு இந்த சின்ன ஜோடி இல்லையா, மகாபாரதத்துல சின்ன ஜோடி, அவங்க ராஜ்குமார் போயிடுறாரு. ஸோ அது மாதிரி அந்த சப்ஜெக்ட். ஏவிஎம் ராஜன் உங்களுக்கு பேரா இருப்பார் இல்லையா? சோபன் பாபு இல்லாம தெலுங்குல பண்ணும்போது அவங்க இருந்தாங்க. தெலுங்குல. இப்ப இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க மோட்டார் சுந்தரம் பிள்ளை படம் பண்ணீங்க. நீங்க சிவாஜி ஐயாவுக்கு வந்து மூத்த மகளா 8 பிள்ளைகள். எனக்கு சந்தோஷம் என்னன்னு தெரியுமா, ஜெமினி ஸ்டுடியோல வாசன் சார் அப்படியே நான் செட்ல இருக்க முடியுமா இந்த காலத்துல? முதல் படத்திலேயே அவரோட நடிச்ச முதல் படத்திலேயே அவருக்கு பொண்ணா நடிச்சீங்க நீங்க, மூத்த பொண்ணா. எப்படி இருந்துச்சு? சமண்டமே. ஆனா அதுக்கப்புறம் ஜோடியாலாம் நடிச்சீங்க. ஆனா முதல் படத்துல நடிக்கும் போதே அப்பா பொண்ணா நடிச்சீங்க நீங்க. அப்படியே இருந்துட்டோம். அவர் ஏவிஎம் செட்ல நான் 2 படத்துக்கு எத்தனை நாள் நான் ஷூட்டிங் போயிருப்பேன். அவரும் உருட்டிட்டு எப்படி பார்ப்பாரு, நானும். அப்புறம் ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் எப்பவுமே கொடுத்தோம். ஜெயலலிதாவோட இப்ப அவங்க உங்களுக்கு தங்கச்சியா பண்ணிருப்பாங்க படத்துல. அவங்களும் நீங்களும் பழக்கம் எப்படி இருந்துச்சு அந்த படத்துல? அவங்க என்கிட்ட ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்படியா? ஆமா. ஏன்னா நான் வந்து யாருக்கு இடைஞ்சல் கிடையாது. அப்படியா? சரி, ஷார்ட் ரெடியா? சரி, இந்த ட்ரெஸ் வேண்டாம். கும்பலோட வந்தா எந்த நமக்கு வேஷம் வந்தாச்சு, கூப்பிட்டாச்சு, நான் இருக்கோம், நம்ம வேஷம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஷீ இஸ் வெரி கார்டியல். கேஷுவலாக, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. மினிஸ்ட்ரி போனதுக்கு அப்புறம் கூட, அப்புறம் போனேன் போஸ்ட் கார்டனுக்கு, இந்த மாதிரி அம்மாவை பார்க்கணும் அப்படி எல்லாரும் செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தாங்க. எங்கேயோ பார்த்தோமா இருந்தோம், உங்களுக்கு யாருன்னு தெரியாது. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஓல்டு நடிகை காஞ்சனம்மா வந்துட்டு பார்க்க வந்திருக்கேன். அப்புறம் போயிட்டு கேட்டுக்கிட்டு என்னன்னு, இல்லை மரியாதை செலுத்திருந்தேன், கட்சி கால், நத்திங் ஸ்பெசிஃபிக். என்ன ரொம்ப நாள் ஆச்சு, வருஷமாக பார்க்கணும். அப்புறம் தானே ஃபோன் பண்ணி, எனக்கு கற்பகம் ஹோட்டலில் இருந்தேன் நான், மயிலாப்பூர். சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். ஸோ 2 மணிக்கெல்லாம் போயிட்டோம். போனதுக்கப்புறம் ஒரு 3 hours எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கேன், ஏன் உங்கள் கால் இந்த மாதிரினா, நான் சொன்னேன் விழுந்துட்டேன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஆச்சு, அதனால அதுலேருந்து லிம்பிங் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க வந்து சசிகலாமாட்ட ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ராடினரி டான்ஸர். இப்போ அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறது இருக்குது அப்படின்னு. ஹைலி இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லையா? அதுக்கு இப்போ எழுத்துக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, இயற்கை இது லைஃப். இப்போ நான் எங்கே இருந்தோ இப்போ எங்கே இருக்கேனோ அது. இப்போ கிட்டத்தட்ட நான் அப்போ என்னது துறவி, சன்னியாசி, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கலாம்.
பட் வாழ்க்கை உள் வாழ்க்கை வந்து சன்னியாசியா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற எது மேலே பற்று கிடையாது. நீங்க திட்டினாலும் வாங்கிக்குவேன், நீங்க புகழ்ந்தாலும் வாங்கிக்குவேன். தட் இஸ் வாட் சுவாமி வாண்ட்ஸ். திட்டினாலும் வாங்கிக்கோ, அதாவது ஒன்றும் சேரா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஒட்டாது. அது பார்த்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க, போட்டோலாம் எடுத்தாங்க, நாங்க பாடினோம். கர்நாடிக் மியூசிக்ல நிறைய பார்த்தோம், பாடினோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஷி வாஸ் ரிலாக்ஸ்டா இருந்தாங்க. ரிலாக்ஸ்டுன்னா ஏதோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம சௌரியமா எல்லாமே நல்லாவே இருந்தாங்க. அது என் கூட வந்தவங்களோட பேசினாங்க, நீங்க யாரு அப்படின்னு. இட் வாஸ் அ ஹாப்பி இது. அதனால தான் பேப்பர்ல அங்கே போட்டாங்க கட்சி கால். ரெண்டாவது, ரொம்ப சிரமமா இருக்கும்போது அவங்கள கேளுங்கன்னு அவங்க ஆளுங்களை என்ன கேட்கணும், எனக்கு எது இல்லைன்னு சத்தியமா சொல்றேன், எனக்கு எது இல்லை இப்போ கேஷ் கட்டுக்கட்டா இல்லைன்னா சாமி சொத்துக்களா கொடுத்து எல்லா ப்ராப்ளம்ஸ் மாட்டிட்டு அவசப்பட்டுக்கிட்டு ஃபாதர் மதரா இருக்கணும், என் சித்தி பையனா இருக்கணும், அவங்க எல்லாம் மாட்டி விட்டதுனால தானே நாங்கள் எங்கள் கையில் பேப்பர் இல்லாத தானே இது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லைன்னு போய் சொல்லலாமா? நான் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியும். ஒர்க் பண்ணுறேன். சமஸ்தைகள்லாம் காசு கொடுக்குற நிறுவனங்களாக தானே இருக்கு. காசு கொடுக்க முடியாது. சித்ராலயா, வாசன் சார், கம்பி என்ன அந்த காலத்துல, ஐம் டாக்கிங் ஆஃப் 1960 என்ன ப்ரைஸ் அப்போ கிடையாது. 20,000 20 lakhs 20 lakhs into 20 crores அப்பா. எந்த ஊரு வித்து எந்த ஊருக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி எது இல்லை. ஐ செட் ஐ வாண்ட். எனக்கு பேசிக்கலா வந்து அப்படி விருப்பம் இல்லை. அதாவது வேற வழி இல்லாம நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சு போட்டு அந்த சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் சார். நான் சுவாமிகிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஏன்னா அது ஆதியிலேருந்து நான் யாருக்கிட்டையாவது வாங்கி பழக்கிறதா பரவாயில்ல. இப்போ அப்பா அம்மா பாட்டியன்னா எனக்கு ஊர்ல இருந்து வந்தோன்னு இது வச்சுக்கோ, இந்த சாப்பிடு கொடுப்பாங்க, அது வேறு. தட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அஸ் அ பர்த்டே கிஃப்ட் தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் உனக்கு வந்து உதாரணம் எதுக்கு இதுக்கு நான் எப்போ தீர்த்திப்பேன்? போட்டு சாகிறதுக்கு முன்னே தீர்த்து போக முடியுமா? அதுக்கு கணக்கு சித்திரகுப்தம் கேட்க மாட்டான். எது வந்து எது எந்த அப்படிங்கிறது அப்பப்போ சுவாமி சொல்லும்போது ஏறாது. இப்போ நான் ஒத்துக்கிறேன்.